நம்மிடையே டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மேனாள் ஆளுநர் தொடர்பில் இருக்கிறார். அவர் இடம் என்றால் நீங்கள் வலம், வேறு இயக்கம், வேறு சித்தாந்தம், இன்னும் சொன்ன போனால் எதிர் சித்தாந்தம். ஆனாலும் கூட உங்கள் கட்சியை சேர்ந்த எவரும் அவரை விமர்சித்து நான் அறிந்த வகையில் பார்த்ததில்லை, கேட்டதில்லை. இப்படி அரசியலையெல்லாம் தாண்டி, சித்தாந்தத்தை எல்லாம் தாண்டி எல்லோருக்கும் நல்ல மனிதராக வாழ்ந்து மறைவது என்பது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை. உங்களுடைய உணர்வுகளை பதிவு செய்யுங்க. நீங்க சொன்னது மாதிரியே தான் சமீபத்துல ஒரு புத்தகம் அவருக்கு வாழ்நாள் விருது கொடுத்த போது அவங்களை சுற்றி இருந்தவர்கள் எல்லாரும் அவர்களை சார்ந்த கொள்கை உடையவர்கள். நான் மட்டும்தான் வலதுசாரி சிந்தனை உள்ள ஒரு தலைவராக இருந்தேன். அப்பவே நான் சொன்னேன், இடதுசாரி மாபெரும் மூத்த தலைவருக்கு ஒரு வலதுசாரி சிந்தனை உடைய மிக எளிய ஒரு தலைவரின் ஒரு அரசியல்வாதியின் வணக்கம் என்று நீங்க சொன்ன மாதிரிதான் நான் அதை சொன்னேன். அது மட்டும் இல்ல, என்னை எப்ப பார்த்தாலும் அப்பாவை விசாரிப்பாரு. அதே மாதிரி அப்பா அரசியலுக்கு வந்து நீயும் வந்துட்டியம்மா அப்படின்னு ரொம்ப 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 அன்பா என்னை விசாரிப்பாரு. எனக்கு எல்லாத்த விட நான் ரொம்ப இமோஷனலா கனெக்ட் ஆறது இன்னைக்கு வந்து அவரோட உடல் வந்து மருத்துவ மாணவர்களுக்கு தானமா செய்யப்பட்டிருக்கிறது தான். ஏன்னா ஒரு அரசியல்வாதியா நான் அவரை வந்து பல 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 விஷயத்துல நான் வந்து வியந்திருக்கிறேன். அவர் தோட்ட தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பா இருந்ததாக இருக்கட்டும், நில தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு உரிமை வேண்டும் என்று அவர் போராடியதா இருக்கட்டும், சிறையில் பல நாள்கள் வாடியதா இருக்கட்டும், சுதந்திரத்திற்காக அவர் போராடியதா இருக்கட்டும், ஒரு எளிய அரசியல்வாதியாக, எளிமையான அரசியல்வாதியாக இருந்ததாகட்டும், ஒரு திறந்த புத்தகமாக இருந்தது அவரது வாழ்க்கை. அரசியலில் திறந்த புத்தகமாக இருந்த அவரது வாழ்க்கை புத்தகமாக மாறி மருத்துவ மாணவர்களுக்கு அவர்கள் வருங்கால மருத்துவர்களாக பல உயிர்களை காப்பாற்றுவதற்கு அவரது உயிரற்ற உடலை அவர் தானம் செய்திருக்கிறார் என்பதுதான் அவருடைய தியாகத்தின் உச்சகட்டம். ஏன்னா யாருமே தனது உடல் வந்து இறந்த பின்பு அதை வந்து கூறு போடுவது என்பது பல பேருக்கு அது வந்து ஒப்புதல் இல்லாத ஒன்று. ஆனா அது வந்து கூர்மையான அறிவான மாணவர்களுக்கு உதவ போகிறது. பல உயிர்களை காப்பாற்றுவதற்கு தனது உயிர் அர்ப்பணிக்கப்படுகிறது என்று நினைத்த ஒரு நினைப்பு இருக்குது பாருங்க. இது வந்து யாராலையும் எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதனால திரு குமரி அனந்தனும் அவரும் சமகாலத்து அரசியல் தலைவர்கள், இருவருக்குமான நட்பும் ஆழமா இருந்திருக்கும். அதை தாண்டி நிறைய பொதுவான விஷயங்களும் இருக்கிறத பார்க்கிறோம். இருவருமே உடல்நிலை சரியில்லைன்னா நாடுவது அரசு மருத்துவமனையை தான். சோ அதுவும் கூட அது ஒரு எடுத்துக்காட்டா நம்ம வந்து எளிமையா வாழணுங்கிறதுக்கு இந்த மாதிரி தலைவர்கள் வாழ்க்கைங்கிறது ஒரு பாடம் இல்லையா? ஆமா, இன்னைக்கு ராஜீவ்காந்தி மருத்துவமனை தான் போயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ராஜீவ்காந்தி மருத்துவமனை அரசு மருத்துவமனைக்கு தான் தனது உடலையும் தியாகம் செய்திருக்கிறாங்க. எங்க அப்பா கூட நாங்க ரொம்ப கம்பல் பண்ணாலுடைய அவங்க எல்லா நாளும் ராயப்பேட்டா மருத்துவமனையில தான் தன்னை அட்மிட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ரொம்ப எளிமையான வாழ்க்கை கூட ஒரு அரசியல்வாதியால வாழ முடியும். அரசியல்வாதினா ஆடம்பரம், படோபகம் இப்படிதான் இருக்கணும்னு இல்லை, எளிமையா வாழ்ந்து அது இவங்கெல்லாம் ஏறக்குறைய நல்ல ஆயுளோட நல்ல பழக்க வழக்கங்கள்னால இவர் 101 வயதை கடந்திருக்கிறார் என்னும் பொழுது நல்ல பழக்க வழக்கங்களோடு, நல்ல மனதோடு, ஆரவாரம் இல்லாமல் கடுமையான ஒரு அரசியல் ஃபீல்டுல கூட நல்ல இவ்வளவு மாதிரி ஆரோக்கியமா வாழ முடியுன்ற ஒரு செய்தியையும் அரசியல்வாதிகளுக்கு அவர் விட்டு சென்றிருக்கிறார் என்று தான் நான் சொல்ல வேண்டும். டாக்டர், இந்த அரசியல் சூழலுடைய ஹீட்டை நீங்க நிறைய பார்த்தவர். இன்னைக்கு நீங்க ஒரு அரசியல் இயக்கத்துல இருக்கிறீங்கிறதுனாலேயே எதிர் இயக்கத்தை சேர்ந்தவங்க இயல்பா எல்லா லெவல்ஸ்லயும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு அது ஒரு போலரைஸ்டு பாலிட்டியில அதை பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு உங்களை போன்ற எதிர் சித்தாந்தவாதிகளாலும் கூட புகழப்படுறார் அப்படின்னா அவர் வந்து அவருக்கு எதிரிகளே இல்லைன்னு நம்ம பார்க்க முடியுது. அது எப்படி சாத்தியமா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இது சாத்தியம் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வருங்கால அரசியல்ல கூட இது அவர்களோடு மறைந்து விடக்கூடாது என்பது எனது கருத்து. ஏன்னா இதை போல வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள் எல்லோரின் நல்லெண்ணத்தையும் பெற்றிருக்கிறார்கள். ஒருவரை தாக்கிதான் நம்மளோட அரசியல் வாழ்வு இருக்க வேண்டும் என்பதில்லை. அவர்களின் கொள்கைக்கு நேர் எதிரா இருக்கலாம், ஆனா எதிர்கொள்கைகள் எதிரி கொள்கைகளாக மாறிடக்கூடாது என்பதற்கு இவர்கள் எல்லாம் முன்னுதாரணம். இவர்களை போன்றவர்களை முன்னுதாரணமா எதுக்குன்னா வருங்கால அரசியல் வந்து ஒரு நாகரிகமற்றதாக, ஒரு ஆரோக்கியமற்றதாக போய்விடும். அதனால இவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் போதே நாம நினைக்கக்கூடிய ஒன்று, 101 வயது வாழ்ந்து ஏறக்குறைய 70 வருடங்கள் பொது வாழ்க்கையில் இருந்து ஆனா ஒரு குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாமல், எதிர்கட்சிகள் கூட வாழ்ந்த காலத்தில் கூட இறந்த பின்பு எல்லோருமே அஞ்சலி செலுத்துவார்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா இருக்கும் போது
எந்த விமர்சனமும் இல்லாமல் ஒரு தலைவராக வாழ முடிகிறது, வளம் பொருந்த தலைவராக வாழ முடிகிறது என்றால் இந்த வளர்ந்து வரும் தலைவர்களாக இருக்கட்டும், மற்ற அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இந்த ஒரு குரூரமான, ஒரு கொடூரமான, ஒரு எதிரித்தன்மையான அரசியலை விடுத்து கொள்கையில் அதே தீவிரமாக, அதே சமயத்தில் ஒரு நட்புறவோடு அரசியல் இருக்க முடியுன்றதுக்கு இவங்க எல்லாம் ஒரு முன்னுதாரணம். இதை நாமெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனது ஆழ்மனதில் எழுகின்ற ஒரு எண்ணம். நன்றி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். முன்னாள் கவர்னர், பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை அவருடைய பதிவுகளை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க.